இவன் தான் என்னுடைய பிள்ளை ராமு. சின்ன பேரா எளிமையா இருந்தாலும் அவனை எல்லாரும் பெருசா பேசணுங்கிற ஆசை அப்பாவா எனக்கு இருந்தது. அவன் பிறந்த போது சந்தோஷத்துல ஒரு நிமிஷம் பேச முடியாம நின்ன. ஆனா அவனுக்கோ 5 வயசாகியும் பேச்சு வரல. நானும் என் மனைவியும் பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத கோவில் இல்ல, ஜோசியர்களையும் பார்த்தும் அவன் பேசவே இல்லை. தற்காலிக பேச்சு தாமதம் இருக்கு, பேச்சு வந்துடும்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த 5 வருஷம் அவன் பேசாம இருந்ததோட கொடுமைய அப்போதான் உணர ஆரம்பிச்சோம். ஊர்ல இருக்கிறவங்க கண்டபடி பேசினாங்க. அந்த குழந்தைக்கு பேச்சு வராதத அப்பாவா நான் வருத்தப்பட்டதை விட ஊரார்கள் சொன்னதுதான் வருத்தமா இருந்தது. விதின்னு சொன்னவங்க இருந்தாங்க, சிலர் பித்ருக்கள் சாபம்னு சொன்னாங்க, பல பேர் நான் சரியான வைத்தியர்கிட்ட போகலன்னு நினைச்சாங்க. என் எதிர குழந்தைய பாவம்னு சொல்லிட்டு பின்னால போய் நான் செஞ்ச பாவம் தான் அப்படிப்பட்ட பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னவங்களும் உண்டு. ஊர்ல பேசுறவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை வந்தாதான் புரியும்னு நானும் அதையெல்லாம் கண்டுக்காமையே போனேன். இருந்தாலும் வருத்தங்கள் நிரந்தரமா இருந்தது. அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியும், ஆனா பேச மாட்டான். சொல்ல தெரியாத வயசானாலும் சொல்ல முடியாத குறை அழுகையில தான் காமிச்சான். அதை பார்த்து அவனும் கண்ணுல தண்ணி வர அழுவான். அவனுடைய அழுக என்னுடைய இதயத்துல நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும். ஏரோப்ளேனோட சத்தத்தை சொல்ல தெரிஞ்சவனுக்கு ஏரோப்ளேன்னு சொல்ல வராது. அவனை பேச வைக்க நான் 5 வருஷம் குழந்தையா மாறி பேசின பேச்சுக்கள் தான் அதிகம். அவனுக்காக நான் நிறைய சின்ன சின்ன கதைகளை சொல்ல ஆரம்பிச்சேன். சொன்ன கதைகள் 100 கணக்கில் இருக்கும். கேள்விகளை நிறைய கேட்டு அவனை பேச வைக்க முயற்சி பண்ணுவேன். அவன் பேச முடியாம தவிச்சப்போ மனசுக்குள்ளேயே அழுவேன். சில சமயம் ஏண்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு நினைப்பேன். நானும் மனுஷன் தானே, அவங்கிட்ட என்னுடைய கோபத்தை காமிப்பேன். உடனே என்னுடைய தவற உணர்ந்து அவங்கிட்டயே மன்னிப்பு கேட்பேன். அவனும் அதை பார்த்து அழுவான். இப்படி அழுகையே வாழ்க்கையா இருந்தது அந்த 5 வருஷங்கள். தெருவுல இருக்கிற பெஞ்சில உட்கார்ந்து போற வர வண்டிகளை எல்லாம் அவனுக்கு காமிப்பேன். கார்த்தால வேளையில பறவைகளோட பேரை சொல்லி கொடுப்பேன். அந்த காக்கான்ற பேரை மட்டும் அவன் மறந்து போயிடுவான். ஒரு 100 தடவையாவது அது பேர் என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு 200 தடவையாவது காக்கான்னு நானும் சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு தடவை கூட நான் அழுத்துக்க மாட்டேன், திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பேன். ஒரு சில நண்பர்கள் ஸ்கூல்ல சேர்த்து விட்டா சரியா போயிடும்னு சொன்னாங்க. என்னுடைய மனைவியும் அதைத்தான் சொன்னா. பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கூல்ல ராமுவை சேர்த்து விட்டேன். நான் பேங்க் வேலையில இருந்தேன். வேலைக்கு போனதால என்னுடைய மனைவி தான் அவனை பார்த்து பார்த்து வளர்த்தா. 6 வயசும் ஆச்சு. இந்த வருத்தத்தை மனசுல வச்சு வச்சு எங்க 2 பேருக்கும் இதயத்துல ஓட்டையே விழுந்திருக்கும். அவ்வளவு சோகத்துல இருந்த நாங்க கடவுள் நமக்கு கொடுத்தது அவ்வளவுதான் நினைச்சு வாழ்க்கையை கடத்தினோம். ஒரு சனிக்கிழமை காத்தால அசதியான தூக்கம். ராமு என்ன வந்து தொட்டு எழுப்பினான். பார்க்குக்கு போலான்னு சொன்னியே, இப்போ போலாமா? போலாம்பா, நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். ராமு, நீயா பேசுன? ஆமா, நான் தான் பேசினேன். ரொம்ப சந்தோஷம்டா ராமு. அவ பேசிட்டாங்கிறது என்னுடைய மூளைக்கு படல. பழகி போன என்னுடைய மூளைக்கு அவ பேசினதை உணர கொஞ்ச நேரம் ஆச்சு. மீனாட்சி, மீனாட்சி எங்க இருக்க? அவ பேசினான்னு தெரிஞ்ச உடனே அவனை கட்டி பிடிச்சு தூக்கி சமையல் கட்டுல இருந்த என் மனைவி கிட்ட ஓடி போய் அந்த சந்தோஷத்தை அவகிட்டயும் சொன்ன. என்னை விட அவதான் ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்னதான் இருந்தாலும் பெத்த வயிறுக்கு தானே தெரியும் அது சுமந்த வெளியே. நாம பொதுவா துக்கத்தை கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டாட மாட்டோம். அது உண்மைதான்னு எங்களுக்கும் புரிஞ்சுது.
அதனால மத்தவங்க மாதிரியே நாங்களும் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ ஆரம்பிச்சோம். என் பிள்ளை ராமு நல்லா படிக்க ஆரம்பிச்சான். எங்க கடவுள் எங்களை காப்பாத்திட்டாருன்னு சந்தோஷத்துலதான் இருந்தோம். அவ பேசின பேச்சுக்கள்ல இருந்த ஒவ்வொரு வார்த்தையையும் ரசிச்சே எங்க வாழ்க்கையை ஓட்டினோம். அந்த 6 வருஷங்கள்ல அவ பேசாம இருந்ததுக்கு எதிர்மறையா அவ நல்லா பேச ஆரம்பிச்சு நல்ல அறிவாளியாவே இருந்தான். பள்ளி படிப்புல முதல் மாணவனா வந்தான். பேச்சு போட்டிகள்ல கலந்து எல்லா போட்டிகளிலேயும் முதலாவே வந்தான். காலேஜ்லயும் ரொம்ப நல்லா படிச்சான். அவனுக்கு பெரிய வேலையும் கிடைச்சது. கொஞ்ச வருஷங்கள்ல அந்த வேலை வேண்டாம்னு சொல்லி வேலையை விட்டுட்டு ஊக்க பேச்சாளரா ஆனான். தமிழ்லையும் ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் அவன் பேசுறத கேட்க பல இளைஞர்களும் கம்பெனிகளும் கல்லூரிகளும் விருப்பம் காட்டினாங்க. எப்படிடா பேச போறான்னு இருந்தவன் இன்னைக்கு பல கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்களும் மாணவர்களும் இளைஞர்களும் வியந்து பார்க்கும்போது நானும் என் மனைவியும் வியந்து பார்த்ததுல தப்பே இல்லை. நான் எப்படி அவனுடைய சின்ன வயசுல அவனை பேச வைக்க ஊமைகளோட கதை சொன்னனோ அதே மாதிரி அவன் மக்களுக்கு ஊமைகளை சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ஆயிட்டான். அதுல என்னுடைய முத்திரை தெரிஞ்சதுல எனக்கு ஒரு பெருமை இருந்தது. எங்களுடைய ராமு ராம் அப்படின்னு உலகத்துக்காக ஸ்டைலா பேரை மாத்தினாலும் எங்க கிட்ட அதே அன்போடு தான் இருந்தான். ராமு புது வீடு வாங்கினான். அந்த வீடு எங்களுக்காகவே வாங்கினதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்கல. வாடகை வீட்டுல இருந்த எங்களுக்கு தனியா ஒரு வீடு அமைஞ்சதுல சந்தோஷம் நிறைஞ்சு இருந்தது. மனசுக்குள்ள நாங்க அரண்மனைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நினைச்சு அங்கேயே இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு ரூமை சகல வசதிகளோடு கொடுத்தான். வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை ஏத்துக்கிறதும் முக்கியம்தான். இருந்தாலும் எது தேவையோ அதை மட்டும் எடுத்தா போறோம்னு என் மனைவி நானும் நினைச்சோம். உயரத்திலேருந்து விழுந்தா அடி பலமா இருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்து விழுந்தா எழுந்துக்கலாங்கிற நினைப்பு எங்களுக்கு என்னைக்குமே இருந்தது. ஆண்டுகள் மாற மாற காலங்களும் போனது. ராமுக்கு கல்யாணம் செய்யற நேரம் வந்தது. கல்யாண நேரத்துல எங்களுக்கு இருந்த நெருக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எந்த உறவுக்காரங்க பின்னாடி பேசினாங்களோ, எந்த ஊர்க்காரங்க என்னுடைய கர்மா தான் அவரை பேச முடியாம வச்சதுன்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு பொண்ணு கொடுக்க நெருக்கடி கொடுத்தாங்க. நாங்க அவருடைய இஷ்டத்துக்கே விட்டுட்டோம். கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் எங்களுடைய ராமுவே வட இந்தியால இருந்து ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சு கொஞ்சம் மாசங்கள்ல அந்த பொண்ணையே கல்யாணமும் பண்ணினான். நாங்களும் அந்த கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம 2 பக்க முறைகளையும் அனுசரிச்சு நடத்தி கொடுத்தோம். அந்த சமயத்துல நான் வேலை செஞ்ச பேங்க்ல எனக்கு ஆபீசர் போஸ்டிங் கொடுத்து சண்டிகருக்கு டிரான்ஸ்பர் செஞ்சாங்க. எனக்கு இன்னும் 6 வருஷம் சர்வீஸ் இருந்தது. இருந்தாலும் சின்ன பசங்க தனியா இருக்கட்டும்னு அவங்கள சென்னையிலே விட்டுட்டு நாங்க 2 பேரும் சண்டிகருக்கு போய் இருந்தோம். கொஞ்சம் மாசங்கள் போச்சு. தள்ளி போனா பேச்சு குறைஞ்சி உறவுகள் விட்டு போகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அத முதல் முறையா நானும் என் மனைவியும் அனுபவிச்சோம். எங்க மருமகள் உண்டாயிருக்கான்னு கேள்விப்பட்டோம். என்னுடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தனியா விட்டுட்டு அவ ராமு வீட்டுக்கு போகணும்னு ஒத்த கால்ல நின்னா. ஒரு சமயம் நானும் வேலையை விட்டுட்டு சென்னைக்கே போலாம்னு முடிவு பண்ணினேன். அது விஷயமா ராமுக்கு போனையும் பண்ணி பேசினப்போ, எதுக்குப்பா உங்களுக்கு சிரமம், அதையும் தவிர வேலையை விட்டுட்டு வர்ற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னப்போ நான் கொஞ்சம் பேச தயங்கினேன். அவனே மேல சொன்னான், அவனுடைய மாமியாரும் மாமனாரும் சும்மாதான் இருக்காங்க, அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதோடு இல்லாம நாங்க வர்றது அனாவசியம்னு சொல்லி போனை வச்சுட்டான். அவன் சின்ன பையன், தெரியாம பேசுறான். நம்ம உடனே சென்னைக்கு போய் மருமகளையும் ராமுவையும் பார்க்கணும்னு என்னுடைய மனைவி சொன்னா. எனக்கும் அவ சொன்னது சரியாத்தான் பட்டது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்களை வரவேற்றது எங்க மருமகளோட அம்மா தான். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. என்னுடைய மனைவிக்கோ ஹிந்தி தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால பொழைச்சோம்.
கொஞ்ச நேரத்துல வெளியில போயிருந்த என்னுடைய மருமகளோட அப்பா அங்க வந்தார். ஸ்வீட் பாக்ஸ நீட்டி எங்களை ஸ்வீட் எடுத்துக்க சொன்னார். ராமு திடீர்னு அன்னைக்கு கார்த்தால தான் வெள்ளூருக்கு போனதாகவும் அவர் சொன்னார். என்னுடைய மனைவியும் மருமகளுக்காக வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வந்த தின்பண்டங்களை எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தா. மருமக தூங்குறா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவங்க சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் எங்க ரூம்ல இருக்கலாம்னு அங்க போனா அந்த ரூமே மாறி போயிருந்தது. ரூம் முழுக்க துணியும் லக்கேஜும் அலங்கோலமா கிடந்தது. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. வேற ஒரு ரூமை காமிச்சு நீங்க அந்த ரூம்ல இருக்கலாமேன்னு எங்க மருமக அப்பா அங்க இருக்க சொன்னார். அந்த ரூமை கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தாங்க. 1 மணி நேரம் கழிச்சு மருமகளும் வெளியில வந்தா. அவளுக்காக செஞ்சு வந்த பலகாரங்களை என்னுடைய மனைவி ஆசையா கொடுக்க அதை வேணாம்னு ஒரே வார்த்தையில நிராகரிச்சதை பார்க்க எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கு அவங்க அம்மா சொன்ன பதில் தான் எனக்கு இன்னும் ஆத்திரத்தை வரவழைச்சது. என்ன பண்றோம், அவளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி அதை மறுபடியும் எங்க ரூம்லயே கொண்டு வந்து வச்சாங்க. சாப்பாடு முடிஞ்ச உடனே அவங்க ரூம்ல லாட்ஜ் மாதிரி தான் இருந்தோம். சாயங்காலமா ராமு வந்தான். ஆசையா எங்களை பார்த்ததும் வரவேற்று கட்டிப்பான்னு நினைச்சு ஏமாந்ததுதான் மிச்சம். அவன் வந்ததும் என்ன ஜேர்னிலாம் நல்லா இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அமைதியா தன்னுடைய ரூமுக்கு போனான். பின்னாடியே அவனுக்கு பிடிச்ச முறுக்கையும் ஸ்வீட்டையும் என்னுடைய மனைவி கையில எடுத்துட்டு ஓடினான். அவனும் எண்ணெய் பண்டங்கள் வேண்டான்னு சொல்லி அதிகமா ஸ்வீட்டும் வேண்டான்னு சொல்லி அப்படியே திரும்ப அனுப்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் பொறுத்து ஹாலுக்கு வந்து அவன் பேசுவான்னு பார்த்தோம். எங்க கூட ரொம்ப பேசல. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொன்னான். ஆனா அவனுடைய மாமனார் கிட்ட இன்னைக்கு என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சவன் அவங்களுடைய ஊர்க்கதைய நல்லா பேச ஆரம்பிச்சான். என்னோட மனைவி பாசத்துல, ராமு நாளைக்கு நான் உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு காயும் மிளகு ரசமும் வச்சு தரேன்னு ஆசையா சொன்னான். அதெல்லாம் வேணாமா, இப்பெல்லாம் நான் ரைஸ் ரொம்ப அதிகமா சாப்பிடுறது இல்ல, உனக்கோ சப்பாத்தி செய்ய சரியா வராதுன்னு முகத்துக்கு நேரா சொன்னான். வடநாட்டு சம்பந்தி ரொம்ப நல்லா சப்பாத்தி செய்வாங்கன்னு சொல்ல என்னுடைய மனைவியும் பாசத்துல, அப்படின்னா உனக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணி தரட்டான்னு ஆசையா கேட்டா. அதையும் வேணான்னு சொல்லிட்டு, அது சரி உங்களுடைய ரிட்டர்ன் டிக்கெட் என்னைக்குன்னு கேட்டதுதான் தாமதம். என்னுடைய மனைவி நாளைக்கே நாங்க கிளம்புறோம்பான்னு சொன்னது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. அப்ப கூட ராமு ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்கன்னு கேட்கவே இல்லை. அடுத்த நாள் பயணத்துக்கு நான் ஏற்பாடு செய்ய அங்கேருந்து கிளம்பினோம். பிளேன்ல வரும்போது என்னுடைய மனைவி புலம்பவே இல்லை. அதுக்கு மாறா ஏதோ ஒரு கோபத்தோடு இருந்தா. ஏன் அப்படி இருக்கன்னு கேட்டதுக்கு அவ ஒரு உதாரணம் சொன்னான். ஒரே கடவுள்னு வேதங்கள் சொன்னாலும் பல தேவதைகளை படைச்சது அதே கடவுள் தான். அவங்களையும் அனுசரிச்சு போகணும்னு சொன்னதும் அந்த கடவுள் தான். அதே மாதிரி ராமு நமக்கு சொந்தமா இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் நாம இப்போ அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம்னு ஒரு உதாரணத்தோட எனக்கு புரிய வச்சா. அவருடைய மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு நாங்க பல முறை கேட்டிருக்கோம். பேசுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு ஒரே வரியில முடிச்சிருவான். அது அப்நார்மலா இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சதே தவிர அவனுக்கு அது புரியல. 7 மாசங்களாச்சு. மருமகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. போன்ல பேசும்போது ராமு இந்த முறை ரொம்ப சந்தோஷமா பேசினான். அவன் சொன்னபடியே எல்லாம் நார்மலா இருக்குன்னு நாங்களும் கிளம்பி உடனே சென்னைக்கு போனோம். என்னுடைய மனைவியோ ஒரு 4 மாசம் அங்க தங்குற மாதிரி துணிகளை எடுத்து வச்சா. இந்த முறையும் எங்களுக்கு அதே ரூம், அதே வரவேற்பு, அதே நிசப்தமான வீட்டு சூழல். என்னுடைய மனைவி குழந்தைய தூக்கி எடுத்து கொஞ்ச போனா, மருமக கையில எடுத்து கொஞ்சாதீங்க, அதே பழக்கமா போயிடும், அப்புறம் நீங்க போன பிறகு நான் தான் கஷ்டப்படணும்னு வெளிப்படையா சொன்னான். அவளுக்கே அந்த கதின்னா ஆம்பளையா இருந்த எனக்கு என்ன கதின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சம்பந்தி அம்மா குழந்தைய எடுத்து குளிப்பாட்டினா என்னுடைய மருமகளை பார்க்க எனக்கு கோபம் வந்தது உண்மைதான். என்னுடைய மனைவி கிட்ட நான் அதை சொல்ல, இருந்தாலும் இப்படிப்பட்ட அவமானங்களை தாங்கிக்க அவளுக்கும் இஷ்டம் இல்லதான். 4 மாசம் இருக்கணும்னு சொல்லி வந்தவ 4 நாள்ல கிளம்பலாம்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் சரியா படல. நான் அவகிட்ட பேசினேன். இந்த அவமானங்களை தாங்கிக்கிற லிமிட் தாண்டி போச்சுன்னு அவ சொன்னது எனக்கும் சரியா தான் பட்டுது. அதனால ஊருக்கு புறப்பட்டோம். 2 வருஷம் தாண்டி போச்சு. ராமு பேசினாதான் நாங்க பேசணும்னு எடுத்த முடிவு செயல்ல தான் இருந்தது.
ஒரு நாள் ராமு எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை உடனே வர சொன்னான். அவருடைய குழந்தைக்கு அவன மாதிரியே பேச்சு வரலன்னு, அதுக்கு நாங்க தான் வந்து பார்க்கணும்னு கேட்டான். இந்த முறை அங்க தங்குற மாதிரி இருந்தா நான் வேலையை விட்டுடலாம்னு தான் நினைச்சேன். நாங்க 2 பேரும் மறுக்கல. உடனே கிளம்பி போனோம். அதே வரவேற்பு, அதே அறை, அதே அவமானங்கள். சம்பந்திகளுக்கு நாங்க வந்தது பிடிக்கல. அப்பாவுக்கு இருந்த வியாதி பிள்ளைக்கும் வந்திருக்குன்னு சொல்லாம சொன்னாங்க. இத டாக்டர்களாலதான் குணப்படுத்த முடியும்னு சொல்லி அதை நாங்களே பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது என்னுடைய ரத்தமே உறைஞ்சு போச்சு. ராமுவை கூப்பிட்டு, என்னடா இப்படி பேசுறாங்கன்னு என்னுடைய மனைவி கேட்டா. என்னடா இப்படி பேசுறாங்க? எங்களுக்கும் பேச ஒரு நிமிஷம் ஆகாது. எதை பார்த்து நீயும் சும்மாவே இருக்க? உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா பாருங்க, இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. யாரு பாத்துறா இத சொல்ற? நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனா உனக்கு இல்லையே. மனுஷுக்கு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாதுடா ராமு. மனுஷங்களுக்கு எது இல்லையோ அதத்தான் அதிகமா நினைக்க தோணும். அந்த லேடி என்னென்ன பேசுறா அதெல்லாம் உன்னோட காதுல விழாதா? நாங்க என்னடா தப்பு பண்ணினோம்? அதே மாதிரி நீதான் இப்போ ரொம்ப பேசுற. ஏன் அப்பாவா இவர் பேசக்கூடாதா? இல்ல இவருக்கு பேச தெரியாதா? எல்லார் வீட்லயும் அப்படித்தான். அப்பா ஏன் பேசாம இருக்காருன்னு பாக்குறியா? நீ பேச முடியாம இருந்தப்போ பேசினவருக்கு இப்போ பேசுனா உனக்கு வலிக்குமோன்னு தான் நினைச்சுதான் பேசாம இருக்கார். இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா உலகத்துக்கு அறிவுரை சொல்லறிய உன்னோட அறிவை வளர்த்து விட்டதே அவர்தான்டா. உன் கூட பேசி பேசிய வாழ்க்கையை கழிச்சவருக்கு இப்போ பேச மறந்து போச்சு. 1,00,000 கேள்விகளை நீ கேட்ட போது 2 லட்சமா பதில் சொன்னவர் தாண்டா உங்கப்பா. இன்னைக்கு வார்த்தைகள் வராம நிக்கிறானா உன்னோட மமத காரணம். பெரிய ஆளா ஆயிட்டேங்கிற செருக்கு காரணம். நாங்க இல்லாத போது உனக்கு புரியும். நீ செஞ்சது தப்புன்னு உன்னோட மனசுல வலி ஒண்ணு வரும். உனக்காக வருத்தப்படுறவங்க உன்னை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ கண்ணீர் விடத்துல அர்த்தமே இல்ல. இப்போ நீ எங்களை ஒதுக்குற மாதிரி நாளைக்கு உன்னோட புள்ள உன்னை ஒதுக்கினா அந்த வேதனை அப்போதாண்டா புரியும். இப்போ நீ பண மயக்கத்திலயும் பொண்டாட்டி மயக்கத்திலயும் இருக்க. வாழ்க்கையில எல்லாரையும் ஆதரிச்சு போகணும், அது நியாயம். அப்படிதான் உங்க மாமனார் மாமியாரோட நாங்க போறோம். ஆனா அவங்க எங்களை கேவலமா பாக்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது நீதாண்டா. நீ அவங்க எதிர்க்க எங்களை மதிக்கல. அவங்களுக்கும் எங்க பேர்ல மரியாதை போச்சு. 10 நிமிஷம் எங்க கூட உட்கார்ந்து பேச உனக்கு பிடிக்கல. ஆனா அவங்க கிட்ட மணிக்கணக்கா பேசுற. அந்த இடத்துல எங்களுக்கு என்னடா மதிப்பு இருக்கும்? 1000 பேருக்கு அட்வைஸ் சொல்ற உனக்கு யாரோட அட்வைஸ் கொடுக்கறது? இது எல்லாத்துக்குமே காரணம் எங்களோட அன்பும் பாசமும் உனக்கு சீப்பா கிடைக்கிறது. அந்த இலக்காரம் தான். அப்பா அம்மா இல்லாதவங்க கிட்ட பாசம்னா என்னன்னு நீ கத்துக்கோ. அது உன்னோட வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும். பிள்ளை பாசத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தணும்னு அப்பா கஷ்டப்பட்டது உனக்கு இப்போ புரியாது. உன்னை வளர்க்கும் போது நாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமத்தான் வளர்த்தோம். இப்போ நாங்க உன்னை நம்பி இல்லடா. அளவோடு இருந்தாதான் பாசத்துக்கும் மதிப்பு. இப்போ நாங்க அதை உணர்ந்துட்டோம். இது நீ தெரிஞ்சு திருந்துற வரைக்கும் உன் பொண்டாட்டியும் திருந்த மாட்டா. அவங்க கூட இருக்கிறவங்களும் திருந்த மாட்டாங்க. உன்னோட கார்ப்பரேட் குணங்களை எங்க கிட்ட காமிக்காத. உன்னை பெத்து வளர்த்த அவளுக்கு உன்னை அணைக்கவும் தெரியும், உன்னை தள்ளி வைக்கவும் தெரியும். நீ மாறி வருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். எங்களுக்கு 7 மணிக்கு ஃபிளைட். இப்போ நாங்க கிளம்புறோம். ராமு, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதாண்டா குடும்பம். உன்னால முடியும். ட்ரை பண்ணு, நல்லா வாழலாம். நாங்க இப்ப கிளம்புறோம். என்னை பார்த்து நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சான். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.